ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கம். என்று பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கான இந்த கார்த்திகை மாத பொது பலன்கள் பார்க்குறோம். இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா 16/11/2024 15/12/2024 வரையான இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தா இந்த கார்த்திகை 18ஆம் தேதி 3/12/2024 பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். அதே நாளில் செவ்வாய் பகவானுடைய வக்ரகதியும் ஆரம்பமாகுதுங்க. இந்த கார்த்திகை 19ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் 4/12/2024 புதன் பகவானுடைய வக்ரகதி நிவர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது. உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்கு கார்த்திகை மாத பொது பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய பகவான் 4 இருக்காருங்க. சூரிய பகவான் 4 இருக்கிறதா பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகள் பற்றிய கொஞ்சம் சிந்தனைகள்லாம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கல்வி சார்ந்த ஆலோசனைகள், கல்வி என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கல்வி சார்ந்த ஆலோசனைகள் மூலம் ஒரு தெளிவு, குழப்பமான இருந்த ஒரு கல்வி சார்ந்த எண்ணங்களில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு புதிய மனை வாங்குவது, வீடு மனை நிலம், இந்த அசையா சொத்து வாங்குவதற்கான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 7 சனி பகவான் இருக்கிறதால சில நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு செய்வார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவ்வளோ வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பயணங்கள் மூலம் ஒரு மனசில் ஒரு மாற்றம், வெளியே எங்கே டூர் போய் வந்தால் ஒரு மனசுக்கு கோயில் ஸ்தலங்க போய் வந்தால் ஒரு மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. உங்கள் மனசில் தெரிய போகுது. உங்களுக்கு செவ்வாய் பகவான் 12 இருக்கார். 12 இருக்கிறதா பார்த்தா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்த விஷயம் கவனமாக இருங்க. உடல்நல எல்லாம் கொஞ்சம் ஒரு மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். நாளைக்கு பார்த்தா கொஞ்சம் தள்ளி போடுவதை தவிர்த்துடுங்க. உடல்நலம் ஒரு மருத்துவரை பார்த்து சிகிச்சை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளுங்கள். உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் மாறுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது, தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க. அதிகாரிகளெலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், யோசித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதன் பகவான் 4 இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய தாய் வழி உறவு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு அரசு தொடர்பான செயல்களில் இருந்து வந்த சில தடைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போகுதுங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா அரசு தொடர்பான விஷயங்களில் ஏதாவது அப்ளை பண்ணி அதோட அனுமதிக்க ஏதாவது நீங்கள் வெயிட் பண்ண அந்த அனுமதியெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு சுக்கிர பகவான் 5ல் இருக்கிறதால உங்களுடைய கற்பனை சார்ந்த துறைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், கதை கவிதை இதுபோல் எழுதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு அதுக்கான முயற்சிகளை செஞ்சால் அந்த முயற்சி நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போக போகுது. நல்ல ஒரு மாற்றமான முன்னேற்றமான வாழ்க்கை நீங்கள் ஏற்படுத்திக் கொடுக்குற காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்போகுது. உங்களுக்கு இந்த கார்த்திகை 18ஆம் தேதி முதல் பார்த்தா சுக்கிர பகவான் 6க்கு வராரு. அந்த 6க்கு வரதா பார்த்தா அந்த எரிவாயு சம்பந்தமான தொழிலில் ஏஜென்ட்டு டீலர் இவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு வியாபார நிமித்தம் நீங்கள் எங்கே போய் எந்த முயற்சி கேட்டாலும் அந்த உதவி கேட்டாலும் அந்த முயற்சிக்கும் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் தொழில் சார்ந்த முன்னேற்றத்துக்கு எந்த ஹெல்ப் கேட்டால் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் சிம்மத்துக்கு அமைகிறது. 10ல் குரு பகவான் இருக்கார். 10ல் குரு பகவான் இருக்கின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமைகளை, உங்களுடைய திறமையை தனியாக நிரூபிக்கக்கூடிய தனியாக காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தனித்திறமை வெளிப்படுத்தாலும் உங்களுடைய ஒரு முன்னேற்றத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு அலுவலகத்தை ஒரு மதிப்பு மரியாதையும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சனி பகவான் 7 இருக்கிறதால உடைய வழக்கு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு கண்டிப்பாக இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. உங்களுக்கு ராகு பகவான் 8ல் இருக்கார். ராகு பகவான் 8ல் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளி வட்டாரத்தை கொஞ்சம் புது அனுபவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய வெளி வட்டாரத்தை புது அனுபவங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு கேது பகவான் 2ல் இருக்கார். இந்த 2ல் கேது பகவான் இருக்கிறதால உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் கனிவான பேச்சுக்களால் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் அபிவிருத்தி செஞ்சு கொள்ளலாம். அந்த அபிவிருத்தியால் உங்களுடைய லாபத்தை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த சிம்மத்துக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைது. உங்களுக்கு உறைவினை வழிபாடு செய்யணும்னு பார்த்தா நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மங்களங்கள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அந்த மாதம் அமையும். அதே மாதிரி உங்களுடைய
தீமைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலையும் கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு வெற்றி மாதம் அமைய நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.